ஓட்டின்னு போனா நீங்க அயோத்தி எப்படி இருந்ததுன்னார் வால்மீகி. நாக்னிஹோத்ராண்யஹூயந்த நாபசங்கிருஹபேதினா அகுர்வன் ந பிரஜா காரியம் சூர்யச்சாந்தரதீயதா யஸ்ருஜன் கபலான்னாகா காவோ வத்சான் பாயயன்னே புத்திரம் பிரதமஜம் லப்த்வா ஜனனீயாப்யநந்ததா. மகான்கள் அன்னைக்கு அக்னிஹோத்திரம் பண்ணலையா? நம்ம அக்னிஹோத்திரம் பண்ணாவனா தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டா. அக்னிஹோத்திரம் வாண்டா ராமன் இல்லாத ஊர்ல இந்த பாவி அயோத்தியில இனிமே தர்மமே வேண்டாம் பாரா. அவன் சமையல் இனிமே பண்றது இல்ல, அடுப்பு முட்டின்னு காலா ஸ்திரீகள்லாம். ராமன் இல்லாத ஊர்ல சாப்பிடறது இல்லைன்னு காலா. அகுர்வன் அப்ரஜா காரியம், ராமன் இல்லாத ஊர்ல இனிமே கடை திறக்கிறது இல்லைன்னு காலா. இல்லாத அவாவாளா அவன் இப்ப யாராவது ஒருத்தம் போய் எல்லாரும் கடை திறக்கிறாது இன்னைக்கு, அதெல்லாம் இல்ல, அவரவர்களா. அகுர்வன் பணம் ஏதாவது கல்ல விட்டு எல்லாரும் மூடுறான். அகுர்வன் அப்ரஜா காரியம் சூரியஷ்ட அந்தரதீயதா. இந்த கன்றாவியை பார்க்க இஷ்டம் இல்லாமல் சூரியன் அஸ்தமனத்தை அடைஞ்சானான். இன்னொரு ஆச்சரியம் நாள் வால்மீகி அயோத்தியில் உள்ள யானைப்பாகலாம் பகல் மூக்க சாத்தவக வச்சு பெரும் உண்டையாக கொண்டு போய் யானையிட்ட கொடுக்குறானாம். அது அப்படி வாங்கி என்ன பண்றதா, அந்த யானை பாகம் மூஞ்சில அடிக்கிறதா. ராமன் இல்லாத ஊர்ல பாவி எங்களுக்கு என்னதுக்கு நாசோருங்கிறதாம். வாரி வாரி இறைக்கிறதாம். கபலான்னாகா, அது ரொம்ப அருது யானைக்கு. சமீபத்தில் ஸ்ரீரங்கத்துல ஒரு யானை பாகன் போட்டான் திடீர்னு. அந்த யானை 20 நாளைக்கு அழுதுருக்கு சாப்பிடாம. யானை பாகம் போனதுக்கு அவ ஆம்பளை அவ்வளோ அத்தனை அழுதுருக்க மாட்டா. அந்த யானை 20 நாள் அழுதுன்னு சாப்பிடாம. ஆனா என்ன அந்த ஜீவனுக்கு இருக்கிற ஒரு கருணையை பாருங்க, தன்னை ரட்சிச்சான்கிற ஒரு அன்பு. அதை பார்க்க லட்சம் ஜனம்னே. அந்த யானை கண்ணால ஜனம் விடுறது சாப்பிட மாட்டேங்கிறது, பில்லு கில்லு மட்டை ஒன்னையும் தொட மாட்டேன்னு. அந்த யானை பாகம் சத்தத்துக்காக அவன் குடும்பத்தார் எத்தனை அழுதாலோ தெரியல, இந்த யானை அழுது 20 நாள். பசுக்கள் எல்லாம் கன்று கூட்ட கொடுக்க மாட்டேங்கிறதாம். ராமன் இல்லாத ஊர்ல கன்று டீனத்துக்கு பால் எண்ணத்துக்கு என்மா எண்ணத்துக்குங்கிறதாம். இது மட்டுமா, புத்திரம் பிரதமஜம் லப்த்வா ஜனனீனப்யநந்ததா. தலைச்சங்குழந்தை ஸ்தன்யபானத்துக்கு வருதாம் கிட்டே தாயார் இடத்துல. முதல்ல பிறந்த குழந்தை, உள்ள குழந்தை பிறக்குமான்னு பிரார்த்திச்சு பிறந்த குழந்தை. அந்த குழந்தையை தூக்கி ராமனுடைய தேர்கால அறிகிறாளா. ராமன் இல்லாத ஊர்ல பிள்ளை என்னத்துக்குங்கிறாளா. புத்திரம் பிரதமஜம் லப்த்வா, ஏதோ 10-12 குழந்தை பிறந்தோ வாருக்கு ஒரு பயல விடலாம். புத்திரம் பிரதமஜம் லப்த்வா ஜனனீனப்யநந்ததா. தலைச்சங்குழந்தைய பெற்றதா எறீரா தேர்கால நாள் வால்மீகி. இந்த வால்மீகி அந்த நடந்தத்தை சொல்ற அழகுல இனிமே அவர் மாதிரி இன்னும் சொல்ல முடியாது. புத்தமா சொல்லுவாள். அவன் ஒரே கடையில இருக்கிற உளுந்து பயத்தம் பருப்பு தவிர சாமான்னா அதை ஒரு அம்மா பண்ணினா அமிர்தமா பண்ணி போடுறா, இன்னொரு அம்மா பண்ணினா வால்மீகி அழகா சொல்லுவார். அந்த இருக்கிறத சொல்றதுல மகர்ஷிகள் காயத்ரி ஜபிச்சு தபஸ்வி